பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மின் கிதாபி இஅ்திகாதில் அய்மத்தில் அர்பஆ, 4 இமாம்களுடைய அகீதா சம்பந்தமான இந்த புத்தகத்தில் நம்ம முதலாவதாக அந்த 4 இமாம்களை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு படிக்க இருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ், இவங்களுடைய வாழ்க்கை. இதில் முதலாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். அவங்களுடைய பெயர் நுஅமான். அவங்களுடைய தந்தை பெயர் சாபித், நுஅமான் இப்னு சாபித் இப்னு ஜவுதா. அவங்களுடைய குன்யா தான், சிறப்பு பெயர் தான் அபு ஹனீஃபா. அவங்களுடைய கோத்திரம் தைம் கோத்திரம். ஹிஜ்ரி 80 அவங்க பிறந்திருக்கிறாங்க. அதாவது கிபி கணக்கு படி பார்த்தா 703, ஹிஜ்ரி 80 இமாம் அபு ஹனீஃபா பிறந்திருக்காங்க. அவங்க பிறந்த நாடு ஈராக், அதாவது ஈராக்கில் கூஃபா நகரத்தில் அவங்க பிறந்தாங்க. அவங்களுடைய தொழில் என்னன்னு கேட்டால் துணி வியாபாரம். கூஃபாவில் அவங்களுடைய கடை ரொம்ப பிரபலமான கடை. அதாவது இமாம் அபு ஹனீஃபா மக்கள் எல்லாம் நன்கு அறிந்திருந்தாங்க. அவருடைய தொழிலும் மக்களுக்கு அறியப்பட்டது. அவங்க துணி வியாபாரம் செய்கிறதுனால அவங்களும் அவங்க உடுத்தக்கூடிய ஆடையெல்லாம் ரொம்ப பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, வரலாறுல இருக்குது. அப்படிப்பட்ட இமாம் அவங்களுடைய வரலாறு கல்வி சார்ந்து பார்த்தா அவங்க ஆரம்பத்தில் இஸ்லாமிய கல்வியை விட, அதாவது ஹதீஸுடைய கல்வி, ஃபிக்குடைய கல்வியை விட அதிகமாக அவங்க மூழ்கி கிடந்து எதுலன்னு கேட்டால் தத்துவ கல்வி, ஃபிலாசபி, ஃபல்சஃபா அல்லது இல்முல் கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவம் பேசுறது, எதையுமே ஒரு தத்துவமாக அணுகிறது, தர்க்கத்தை முன்வைத்து ஒரு விஷயத்தை, லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்காக ஒரு விஷயத்தை நிறுவுறது, அதன் அடிப்படையில் பேசுறது, அந்த கோணத்தில் சிந்திக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அவங்க காட்டியிருந்த விஷயம். எந்த விஷயமா இருக்கட்டும் தத்துவத்தை, தர்க்கத்தை முன் வச்சு தான் அதை அணுகுவாங்க இல்முல் கலாம் மூலமாக. இதில் தான் அவங்க ஆரம்பத்தில் ஈடுபாடு கொண்டு தான். அப்போது இதிலிருந்து இந்த கோணத்துலலாம் அப்படி வாழ்க்கை கடத்தி பிறகு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இது எல்லாமே பாத்தில், தர்க்கக்கலை, அதாவது லாஜிக் படிக்கிறது, தத்துவம், ஃபிலாசபிங்கிற படிக்கிறது எல்லாமே எந்த பயனும் இல்லாத கல்வி. இன்னும் சொல்லப்போனால் அதில் நிறைய ஷிர்கான, இணை வைப்பான விஷயங்கள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சு இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அதை எல்லாம் விட்டுட்டு முழுக்க வெறுத்து ஒதுங்கிட்டு ஹதீஸுகளையும் ஃபிக்குகளையும் படிக்கிறதுல முழுக்க கவனம் செலுத்தினாங்க. ஹமாத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தன்னுடைய முதன்மை ஆசிரியராக கொண்டாங்க. ஹமாத் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மூத்த தாபியில் உள்ளவங்க, சரியா, நபித்தோழரை சந்தித்த ஒரு மூத்த தாபி. அவரிடம் 18 வருடங்கள் கல்வி படித்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அவங்கள்ட்ட உட்காந்து ஹதீஸை படித்தாங்க. ஹமாத் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட 18 வருஷம் உட்காந்து படித்தாங்க. ஹமாத் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே பிறருக்கு கல்வி புகட்டும் தகுதி அடைந்திருந்தாலும் தன்னுடைய ஆசிரியர் இருக்கும் வரை தான் யாருக்கும் பாடம் நடத்த மாட்டேன், ஹதீஸ் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு மாணவராக தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக பாடம் நடத்தாமல் ஒதுங்கி இருந்தாங்க. யார்? இமாம் அபு ஹனீஃபா. ஹிஜ்ரி 120 ஹம்மாத் அவர்கள் இறந்த பின்னர் தான் தாம் பலருக்கு கற்றுக் கொடுக்க தொடங்கினார்கள். அதாவது ஹிஜ்ரி 120 ஹம்மாத் ரஹிமஹுல்லாஹ் இறந்த பிறகு தான் பலருக்கும் ஹதீஸ்களை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவர்கள் 40 வயதை எட்டியிருந்தார்கள். கூஃபா நகரின் பிரபல அறிஞரானார்கள். அப்புறம் அந்த காலகட்டத்தில் அவங்க என்னென்னா அந்த கூஃபா நகரத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆலிம் ஆயிட்டாங்க. உமையாக்கள் ஆட்சியின் போது கூஃபாவுடைய நீதிபதி காதி பொறுப்பு அவர்களுக்கு தரப்பட்டது. உமையா ஆட்சிங்கிறது என்ன? கடந்த மதுஹப் வரலாறுல நான் சொன்னேன். உமையா ஆட்சிங்கிறது எப்படி தொடங்குச்சு, எந்த ஆட்சியாளர் மூலமாக உமையா ஆட்சி தொடங்குச்சு? உமையாக்களின் பரம்பரை ஆட்சி அது எந்த ஆட்சியாளர்களிலிருந்து தொடங்குச்சு? இல்லை, உமையா ஆட்சிங்கிறது முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திலேருந்து பின்னாடி தொடங்க ஆரம்பிச்சு. அதாவது அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதில் அடுத்தடுத்த பரம்பரை ஆட்சியை தான் உமையா ஆட்சின்னு சொல்லுவாங்க, சரியா? நீண்ட காலம் ஆட்சி செய்தாங்க இவங்க. அப்போ அந்த
உமையா ஆட்சி காலத்தில் கூஃபாவுடைய நீதிபதி பொறுப்பு அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். இவன் அபூ ஹனீஃபா பதவிக்கு ஆசைப்படல, அது தூக்கி வச்சுட்டாங்க. கூஃபாவின் ஆளுநர் யஸீத் இப்னு உமருக்கு இது கோபத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா நாம் ஆட்சி ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுக்குறோன்னு தரமாட்டேன் ஏற்க மாட்டேங்கிறாரு. பொதுவாக கிடைக்கலன்னு தான் கெஞ்சுவாங்க எல்லாரும். ஆனால் இவர் கிடைக்கிறத மறுக்கிறாரே, அப்போ நாம் சொல்கிறது இவர் கேட்க மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படியலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. உடனே இமாம் அவர்களை பிடிச்சி சிறை வைத்து உடல் ரீதியாக சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்பாசி ஆட்சியின் போதும் இந்த பிரச்சனை தான் நீடித்தது. உமையா ஆட்சி காலம் முடிஞ்சு அப்பாசி ஆட்சி, அப்போதைய கலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் தம்முடைய அரசாங்க உயர் நீதிபதியாக இருக்கும்படி இமாம் அவர்களை வேண்டினார். அவர்களோ அப்பதவி ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். திரும்பவும் அரசாங்க பொறுப்பை அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. முகீஸ் இப்னு பதில் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், உயர்நீதி பொறுப்பை ஏற்கும்படி அபு ஹனீஃபாவை அல் மன்சூர் அழைத்தார். அவர்களோ அதை மறுத்து விட்டார்கள். சரியா, இமாம் மறுத்துட்டாங்க. எங்களிடம் இருப்பதின் மீது உமக்கு ஆசை வரவில்லையா என்று கலீஃபா கேட்டார். என்ன உங்களுக்கு ஆசையே இல்லையாங்க, நான் எவ்வளோ பேர் அந்தஸ்தை உங்களுக்கு தரேன் அப்படின்னு. இமாம் அவர்கள் சொன்னாங்க, இல்லை நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்றார்கள். கலீஃபா நீ பொய் சொல்கிறாய் என்றார். ஏன்னா கலீஃபா பொறுத்த வரைக்கும் இமாம் அபு ஹனீஃபா ரொம்ப தகுதியானவர். ஆனால் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா என்ன சொன்னாங்க, நான் தகுதியானவர் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. இமாம் சொல்கிறாங்க, நான் தகுதியானவன் அல்லவென்று அமீருல் முஃமினீன் அவர்களே இப்போது தீர்ப்பளித்து விட்டார். நான் பொய்யன்தான் எனும்போது நான் தகுதியற்றவன் தான். நான் உண்மையாளராக இருந்தோம் நான் தகுதியற்றவன் என்றே உங்களுக்கு சொல்வேன். அதாவது அமீர் ஹலீஃபாவாக இருக்கிறவர் நீங்கள் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்கிறார். சரியா, அப்போது இல்லை நான் தகுதியற்றவன் அப்படிங்கிறத இப்போ நிரூபிக்கணும். அவங்க தகுதியை பார்த்து தான் கொடுக்குறாங்க. இவன் அபு ஹனீஃபாவுக்கு தகுதி இருக்குதுங்கிறக்காக தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவன் அபு ஹனீஃபா மறுக்கிறாங்க இல்லையா. இப்போ மறுக்கிற நேரத்தில் உடனே கலீஃபா சொல்கிறாரு, இவன் அபு ஹனீஃபா நான் தகுதியானவன் அல்லனோன்னு நீ பொய் சொல்கிற அப்படின்ட்டாங்க. பொய் சொல்கிறேன்னு சொன்ன உடனே இவன் அபு ஹனீஃபா அதையே ஒரு ஆதாரமாக்கி உண்மைதான் இப்போ நான் பொய் சொல்கிறேன்னு கலீஃபா சொல்கிறாங்களே, அமீர் சொல்கிறாங்களே, அந்த வகையில் பார்த்தா பொய் சொல்கிறேன் ஒரு நீதிபதியாக இருக்கிற தகுதியானவனா இல்லை. அப்போது நான் பொய் சொல்கிறேன்ல, அப்போ தகுதியற்றவன் தான். நான் உண்மையே சொன்னாலும் நான் உண்மை என்னென்னா தகுதி இல்லாதவன் தான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அந்த கலீஃபா கோபத்தை ஏற்படுத்துது இந்த மாதிரி பேசுகிறது. அபு அப்துல்லா சைமரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இறுதி வரை அவர் அந்த நீதிபதி பதவி ஏற்கவே இல்லை. அதனால் அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டார், சிறையிலிடப்பட்டார். சிறையில் தான் மரணம் அடைந்தார். இவன் அபு ஹனீஃபா இறந்தது எங்கே? சிறையில் தான். ஏன்னா இந்த பிரச்சனையில் நீதிபதி பொறுப்பு ஏற்று தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆட்சியாளர் அவரை தண்டித்தார். அதோடைய விளைவாக சிறையிலே இருந்து சிறையிலே மரணம் அடைஞ்சாங்க. இமாம் அவர்கள் ஹிஜ்ரி 150 மரணித்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி தருவான். அப்போ அவங்க இறந்தது 150, அவங்க பிறந்தது எப்போ 80, இறந்தது 150. இப்போ அவங்களுடைய சிறப்புகள் சிலதை நம்ம பார்க்க போகிறோம். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவை பற்றி, அவங்களுடைய சிறப்புகளை பற்றி இஸ்மாயில் இப்னு ஹம்மாத் இப்னு அபி ஹனீஃபா, அதாவது இமாமுடைய பேரன். இவங்க யாருன்னு கேட்டால் இமாம் அவங்களுடைய பேரன் இஸ்மாயில். இவர் சொல்கிறாரு, என்னுடைய பாட்டனார் ஹிஜ்ரி 80 பிறந்தார். அவரின் தந்தை சாபித் தம் இளவயதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க சென்றார். அவருக்காகவும் அவரின் சந்ததிக்காகவும் அலி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதாவது 80 பிறந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அதற்கு முன்னாடியே சாபித், இமாமுடைய தந்தை சாபித் போய் சந்திக்க போயிருந்தாங்க இளவயதில். அப்போது அந்த இளவயதில் போன நேரத்தில் அப்போது அலி ரலியல்லாஹு உயிரோடு இருந்த நேரம். அப்போ அவங்க கலீஃபா. அப்போ அவங்க இமாம் அவங்களுடைய, அதாவது இமாம் அபு ஹனீஃபாவுடைய தந்தைக்கு சிறந்த சந்ததி கிடைக்கணும்னு அலி ரலியல்லாஹு துவா செய்தாங்களாம். சரியா, அந்த மாதிரி வரலாறு ஆதாரபூர்வமாக இருக்குது. அவரின் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதன் அடையாளமாகத்தான் என் பாட்டனார் பிறந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம்.
அது அபு ஹனீஃபா பிறந்ததுடைய இது என்னன்னு கேட்டால் அலி ரலியல்லாஹுடைய துவாவின் காரணமாக அபு ஹனீஃபா பிறந்திருக்காங்க அப்படின்னு. இன்னொரு சிறப்பு, அபு யஹ்யா அல் ஹிமானி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, அபு ஹனீஃபா நான் அதிர்ச்சிகரமான கனவு ஒன்று கண்டேன், அதில் அல்லாஹ்வின் தூதருடைய மன்னரையை தோண்டி கொண்டிருந்தேன் என்று கூற கேட்டிருக்கிறேன். இப்போ அபு யஹ்யா அல் ஹிமானி சொல்கிறாங்க, அபு ஹனீஃபா வந்து சொல்கிற மாதிரி நான் அதிர்ச்சியமான ஒரு கனவு பார்த்தேன், அதில் நான் மன்னரையை கபரை வந்து தோண்டிகிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பஸ்ராவிற்கு வந்தபோது முஹம்மது இப்னு சீரின் அவரிடம் இதற்கு விளக்கம் கேட்கும்படி ஒரு மனிதருக்கு கூறினேன். அபு ஹனீஃபா வாழ்கிற காலத்திலலாம் இமாம் இப்னு சீரின் அதே காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க, அவங்களும் மூத்த தாபி அவங்க. சரியா? இப்னு சீரின் அவங்கள்ட்ட கேட்க சொல்கிறாங்க இந்த கனவுக்கு விளக்கம். இந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீஸ்களை தோண்டி கொண்டிருப்பார், அதாவது ஹதீஸ்களை தேடி சேகரித்து மார்க்கத்தை விளக்குவார்னு அர்த்தம். அப்போது கனவுல அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா கபரை தோன்ற மாதிரி பார்த்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இவர் ஹதீஸ்களை தோண்டுவார், அதாவது ரொம்ப ஆழமாக படிப்பார், அதை பற்றி எடுத்து வருவார் அப்படின்ட்டு இதற்கான விளக்கத்தை இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா உடைய விளக்கத்தின் மூலமாக பார்க்குறோம். அப்துல்லா இப்னு முபாரக் இவங்க ஒரு தாபி, இவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு அபு ஹனீஃபா மற்றும் சுஃபியான் மூலமாக உதவாமல் இருந்திருந்தால், நான் அவரிடம் மார்க்கம் படிக்காதிருந்தால் எல்லா மக்களைப் போலவே நானும் ஒரு பாமரனாக இருந்திருப்பேன். அல்லாஹ் நாடி இருக்கா. சரியா? அப்துல்லா இப்னு முபாரக் சொல்கிறாங்க, அபு ஹனீஃபாவும் அபு சுஃபியான் மூலமாக தான் எனக்கு நிறைய இல்மு கிடச்சிச்சு, சரி இல்லாட்டி நான் ஒரு சாதாரண ஆளாக இருந்திருப்பேன். அப்துல்லா இப்னு முபாரக் அவர்களிடம் ஃபிக்கு அறிவில் இமாம் மாலிக் சிறந்தவரா அல்லது அபு ஹனீஃபாவா என்று கேட்கப்படும், அதற்கு அபு ஹனீஃபா என்றார்கள். சரியா? அதாவது ஃபிக்குல யார் சிறந்தவங்க, எந்த இமாம் சிறந்தவர், மாலிக்கா அல்ல அபு ஹனீஃபாவா அப்படிங்கிற கேள்விக்கு அபு ஹனீஃபான்னு சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு முபாரக் இன்னும் சொல்கிறாங்க, தமது சபையில் அதிக கண்ணியமும் மிகச்சிறந்த குணங்களும் மென்மையும் உடைய ஒருவராக அபு ஹனீஃபாவை தவிர வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை. சட்ட நுணுக்கத்தில் எல்லாரை விடவும் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, தமது சபையில் அதிக கண்ணியமும் மிகச்சிறந்த குணங்களும் மென்மையும் உடைய ஒருவராக அபு ஹனீஃபாவை தவிர நான் யாரும் கண்டதில்லை. சட்ட நுணுக்கத்தில் ஃபிக்கு அறிவு, மார்க்க சட்டங்கள் விளங்குற அறிவில் எல்லோரை விடவும் அவருக்கு தான் அதிகம் அறிவு இருந்தது. என்ன? அதனால தான் அபு ஹனீஃபாவுடைய அதாவது அவங்க விளக்கிய அந்த மது சட்டங்களுடையது ரொம்ப பிரபலமாக முஸ்லீம் உலகத்தில் அதிகமாக பரவி இருக்குது. முகீரா ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, அபு ஹனீஃபாவிடம் உட்கார்ந்து ஃபிக்கு படித்து பலனடையுங்கள். இப்ராஹிம் நஹை இப்போது உயிருடன் இருந்திருந்தால் அவரும் அபு ஹனீஃபாவிடம் உட்கார்ந்துருப்பார். இப்ராஹிம் நஹைங்கிறவங்களும் ஒரு தாபி, அவங்க உயிரோடு இருந்தால் அவங்க அபு ஹனீஃபாட்ட ஃபிக்கு படிப்பாங்க. அல் காசிபின் மேன் அவர்களிடம் அபு ஹனீஃபாவின் பணியாளராக இருப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி தானா என்று கேட்கப்பட்டது. இவங்க வந்து அபு ஹனீஃபாவுடைய பணியாளர், அவர்கிட்ட கேட்கப்பட்டு உங்களுக்கு சந்தோஷமானு. அப்போது அதற்கு அவர்கள், மக்கள் அபு ஹனீஃபாவின் சபையில் உட்காரும் போது அடைகின்ற பலனை விட அதிக பலனை வேறெங்கும் அடைந்ததில்லை. என்னுடன் வாருங்கள், அவரிடம் அழைத்து செல்கிறேன் என்றார்கள். அதாவது மக்கள் அபு ஹனீஃபாவின் சபையில் உட்காரும்போது அடைகிற பலனை விட வேறு எந்த சபையிலும் அடைகிறதில்லை. அந்த அளவுக்கு இல்மியாக மார்க்க சட்டங்களை விளக்குவதில் ரொம்ப ஆழமாக தெளிவாக இவன் அபு ஹனீஃபா முன்வைப்பாங்க. அல் காதி அபு யூசுஃப் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, ஒரு முறை நான் அபு ஹனீஃபாவுடன் போய் கொண்டிருந்த போது ஒரு மனிதர் இன்னொருடம், இந்த அபு ஹனீஃபா இரவில் தூங்குவதே இல்லை, வணங்கி கொண்டிருப்பார் என்று கூறினார். உடனே அபு ஹனீஃபா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னை பற்றி நான் செய்யாததை சொல்லாதீர்கள் என்றார். பணிவு அவங்கள்ட்ட. அப்படி வந்தா ஆமாம் நான் ஆமாம் அப்படிலாம் தவறாமல் தவஜு தொழுதுருவேன், இப்படிலாம் அவங்க காட்டிக்கல. என்னை பற்றி தெரியாத சொல்லாதீங்க, உண்மை இல்லாதத. அப்துல் ரஹ்மான் இப்னு முஹம்மது இப்னுல் முகீரா ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, கூஃபா மஸ்ஜிதில் மக்களின் கேள்விகளுக்கு அபு ஹனீஃபா ஃபத்வாக்கள் கொடுத்து கொண்டிருக்க கண்டேன். அப்போது அவர் நீளமானது ஒரு கருப்பு அங்கி அணிந்திருந்தார், அது தலையையும் மறைத்திருந்தது. இவன் அபு ஹனீஃபா தலையை மறைத்திருந்து கருப்பாங்கி இருந்திருக்கிறாங்க. யசீத் இப்னு ஹாரூன் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, அபு ஹனீஃபாவை விட சந்திப்பதற்கு இலகுவான மனிதரை நான் கண்டதில்லை. சரியா? அப்போ அந்தளவுக்கு ரொம்ப இலகுவாக ஆட இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய குணம் அப்படிப்பட்டதாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப 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 பவ்யங்கிற பேரில்
அவங்க வந்து எப்பவுமே தன்னை வந்து மக்கள் மத்தியில் தம்பட்டம் அடித்து கொள்ள மாட்டாங்க. ரொம்ப சாதாரண மனிதராக இருப்பாங்க. பகட்டு பெருமை இருக்காது. முஆவியா அத்தரீர் அவங்க சொல்கிறாங்க, அபூ ஹனீஃபா அவர்களை நேசிப்பு சுன்னாவில் கட்டுப்படும். அதாவது யார் அபூ ஹனீஃபா நேசிப்பார்னா உண்மையிலே சுன்னாவை பின்பற்றக்கூடியதான் நேசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுன்னாவின் மனிதராக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த பாடத்தில் இமாம் அபூ ஹனீஃபாவை பற்றி சுருக்கமான அதே தான் அவங்களுடைய சிறப்புகளோடு உள்ள தேவையான விவரங்களை நம்ம இப்போ படிச்சிருக்கிறோம்.